இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. கவனிங்க, அப்ப கர்த்தர் நமக்கு வேண்டிய சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிறார். கவனிங்க, அப்போ வேண்டிய ஒரு பலன் அது எங்கிருந்து வருகிறது என்றால், ஒரு மனிதனுக்கு தேவையான பலன் அது பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான பலன் வந்து கொண்டு. ஆமென் சொல்லுவோமே, அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் தேவையான பலனை, நாம் இந்த உலகத்திலே வாழும்படியான பலனை ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை குணமாக்கி. நல்லா கவனிங்க, குணமாக்கி என்று கர்த்தருடைய வார்த்தை ஏன் சொல்லப்படுகிறது? அப்போ அடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் தான், அவர்களுக்கு தான் குணம் தேவை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இது சொல்லியிருக்கிறார். யாருக்கு வைத்தியம் வேணும்? பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது. ஆமென் சொல்லுவோமே. அப்போ அடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை குணமாக்கி. கவனிங்க, நிச்சயமாகவே நம்முடைய எதிராளியாகிய சத்ருவானவன் எத்தனையோ தரம் நம்மை விழத்தள்ளும்படியாய் நம்முடைய பலவீனங்களிலே, நமக்கு எதிரான செயல்களிலே நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நம்மை கீழே விழத்தள்ளும்படியாய் அவன் எத்தனைத்து நமக்கு எதிராய் அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுவோமே. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்ததனாலதான் அரை வருடத்தை நாம் கடந்து இந்த மீதமான இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாகவே நம்மிடத்திலே அது நிறைவேறி இருக்கிறது. காரணம், கர்த்தர் நம்மை குணமாக்கி நம்மை பலப்படுத்தி அவர் தாங்கி வந்ததனாலதான் இந்த பாதி வருடத்தை நாம் கடக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே இப்போ சென்னை பட்டணத்தில் நடக்கிற காரியங்கள் சமீபத்தில் சென்னையில் நடந்து கொண்டு எல்லாம் சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் வயதானவர்களும் எதுக்குன்னு தெரியல, ஏதோ கூட உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க, திடீர்னு ஏதோ ஹாஸ்பிட்டல் போறாங்க, திடீர்னு மறைத்து விடுறாங்க. நல்லா கவனிங்க, இதன் மத்தியிலே கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்தார். அல்லேலூயா. என்ன வியாதியோ என்ன பலவீனமோ தெரியல, அது என்ன மர்மமான காரியமோ ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் எல்லா விதமான எதிரின் காரியத்திற்கும் எல்லா விதமான பொல்லாப்புக்கும் கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்தார். அல்லேலூயா. இதை குறித்து பாருங்க, சங்கீதங்களின் புத்தகம் 103ஆம் சங்கீதம் 3 வாசிக்கப்பா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆமென் சொல்லுவோமே. அப்ப நல்லா கவனிங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, ஒருவேளை நம்ம கர்த்தருக்கு விரோதமான அக்கிரமங்களையோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாகிலும் நம்முடைய வாழ்க்கையில கூட இருந்திருக்கோம், நமக்கு தெரியாமலே. நம்ம இந்த கடந்த 6 மாதத்துல ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அது நிமித்தமாய் பலவிதமான பிரச்சனைகளும், கவனிங்க அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. அல்லேலூயா. அப்ப நம்முடைய நோய்களை, நம்முடைய காரியங்கள், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்கினதுனாலதான் அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அல்லேலூயா. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அப்ப என்ன? அப்போ உன்னுடைய அந்த ஜீவன் போகும் நிலையும், ஒருவேளை சத்ருவானவன் நமக்கு எதிரான கூட அவன் காரியங்களை எத்தனைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்முடைய பிராணனை இதுவரைக்கும், நம்முடைய ஜீவனை இதுவரைக்கும் கர்த்தர் காத்து வந்தார். அல்லேலூயா. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நேற்றுக்கு தான் நம்ம பார்த்தோம், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆமென் சொல்லுவோமே. அப்ப நல்லா கவனிங்க, இரக்கத்தினாலும் கிருபையினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன நடந்த காரியம்? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல. நீங்க எந்த இடத்துல தொடங்குனீங்களோ
ஒரு புது சிருஷ்டியாய் கர்த்தர் உங்களை மாற்றும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டது போல அந்த வாக்குத்தத்தத்துல அந்த வசனத்தை எடுப்போம் பாருங்க. ஏசாயா பரிபூரண சமாதானத்தை பாருங்க. அந்த வார்த்தை இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இந்த மாதம் இது 7வது மாதம். 7 என்றாலே ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வார்த்தை கூர்ந்து கவனிப்போம். அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும். பாருங்க, இப்போ பரிபூரண சமாதானம் அது எங்க இருக்கு? இந்த பரிபூரண சமாதானம் இன்றைக்கு உலகம் அதை தேடிதான் அலைந்து கொண்டது. அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தின் ஜனங்கள் சமாதானத்துக்காக முக்கியமா பரிபூரண சமாதானம் எந்த இடத்துல இருக்கு? இந்த சமாதானம் பரிபூரணமா உண்மையான சமாதானம் அது எங்க கிடைக்கும்? நிச்சயமாகவே கவனிங்க, அது வேற யார்கிட்ட இல்ல, நாம் ஆராதிக்கிற இயேசுவிடத்துல மாத்திரம். அல்லேலூயா. பரிபூரண சமாதானத்தையும் கவனிங்க, ஒரு பரிபூரண சமாதானம், ஒரு நிறைவின் ஆசீர்வாதத்தை உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்திலே உண்மையாகவே உங்களுடைய சரீர பிரகாரமான பலவீனத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய பலவீனத்திலும் கர்த்தர் பரிபூரண சமாதானத்தை, ஒரு பரிபூரணத்தின் நிறைவை கர்த்தர் இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இதை குறித்து என்ன சொல்கிறது? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27 வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். கவனிங்க, என்ன சமாதானம்? அந்த வார்த்தை கவனிங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இந்த பூமியிலும் சரி அந்த சராசரங்களிலும் சரி உண்மையான சமாதானம்னா அது இயேசுக்குள்ள இருந்த அந்த சமாதானம். அல்லேலூயா. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்றார், அந்த என்னுடைய அந்த இயேசுக்குள்ள இருந்த அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இயேசுக்குள்ள இருந்த சமாதானம் தான் உண்மையான சமாதானம். வேற இந்த உலகத்துல நீங்க எங்க தேடினாலும் அந்த உண்மையான பரிபூரணமான சமாதானத்தை நீங்க எங்கேயும் பெற முடியாது. அல்லேலூயா. அந்த வார்த்தை கவனிங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். சொல்லிட்டு பாருங்க, அந்த அடுத்த வார்த்தையை பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் எல்லாமே கொஞ்ச நேரம், அதிகபட்சம் கொஞ்ச மணி நேரங்கள் தான் இந்த உலகத்தின் சமாதானம். ஆனா நல்லா கவனிங்க, இயேசு கொடுக்கிற உண்மையான சமாதானம் அது அவருக்கு உள்ள இருந்த சமாதானம். அல்லேலூயா. இயேசுக்குள்ள இருந்த அந்த சமாதானம் தான் உண்மையானது, நிறைவானது, முக்கியமா சொல்லப்போனா பரிபூரணமான சமாதானம். அல்லேலூயா. இந்த 7வது மாதத்திலே அருமையான தேவ பிள்ளைகள், இந்த 7வது மாதத்திலே ஒருவேளை உங்கள் வீட்டிலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களிலும் சரி, இந்த உலகம் சமாதானத்தை தேடி அந்த சமாதானம் எங்கே கிடைக்காததுனால இன்றைக்கு பிசாசானவன் அநேகரை எவ்வளவு வேகமா இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு உலகத்திலே அவங்க தேடுகிற சமாதானம் கிடைக்கவில்லை. அல்லேலூயா. அதில் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. இன்றைக்கு அவர்கள் தேடுகிற சமாதானம், உண்மையான சமாதானம் எங்கும் இல்லை. இந்த செல்போன்ல இருக்கு, அந்த செல்போன்ல இருக்குங்க. அவங்க தேடுற அந்த விளையாட்டுகள் இருக்குது, என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள். அதெல்லாம் தோல்வி அடைஞ்ச உடனே வாழ்க்கையே வெறுத்து போய் உண்மையாகவே காரணம் அவங்களுக்கு எதிரான இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே ஏன் இவ்வளவு பிசாசானவன் இவ்வளவு காரியங்களை வேகமா துரிதமா அவன் செய்யறானா, அவனுடைய காலங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அவனுடைய பிசாசுடைய நாட்கள் குறைந்து கொண்டு நேரம் ரொம்ப அவனுக்கு குறைவு. இயேசு இந்த உலகத்தை நோக்கி அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்று காரியம் தெரிந்தவுடனே எவ்வளவு வேகமா செயல்பட முடியுமோ அவ்வளவு வேகமா செயல்பட்டு
ஜனங்களை பாதாளத்திற்கு நேராய், நரகத்திற்கு நேராய் நம்ம நடத்த பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் தேவனை அறிந்திருக்கிற, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான். அல்லேலூயா. காரணம் நிச்சயமாகவே உங்களுக்கு தான் அந்த உண்மையான சமாதானத்தை, சத்தியத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இயேசுக்குள்ள இருந்த சமாதானம் அது எனக்குள்ள வந்தா என்ன செய்யும்? அது எனக்குள்ள மட்டும் இருக்காது. யாரெல்லாம் நான் பார்க்கிறோம் அவர்களுக்கெல்லாம் அந்த சமாதானம். அல்லேலூயா. நான் யாரிடத்தெல்லாம் பேசுறோம், யாரெல்லாம் சந்திக்கிறோம், இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு அதை செய்வார். அல்லேலூயா. அந்த உண்மையான சமாதானம், அந்த உண்மையான சமாதானத்தை ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. பரிபூர்ண சமாதானம். அப்ப அந்த குறை உள்ளது கிடையாது. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம். அல்லேலூயா. அப்போ நிறைவான காரியங்களை, ஒரு பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதத்தை அப்ப கவனிங்க. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அந்த நிறைவானது, அந்த நிறைவான சமாதானம் அது எங்க இருந்துங்க வருது? அந்த நிறைவான சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த பரிபூர்ணமான சத்தியம் அது எந்த இடத்துல இருந்து வெளிப்படுகிறது? இப்ப நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்ம அநேக வியாதிகள், பலவீனம், அதுக்கெல்லாம் நம்ம டாக்டர் கிட்ட போலாம். ஆனா சரீர உள்ள ஆத்மாவுல பலவீனம். இப்ப பையன் ஏன் தற்கொலை பண்ணிட்டான்? யாருக்கா தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு தெரியும். என்ன காரணம்? நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். போயிட்டு அவங்க மாட்டான், அப்படியே குடிக்கிறாங்க. நான் போயிட்டு ஒரு பையன் இல்லை. அப்ப அவங்களுக்குள்ள என்ன? இந்த ஆத்மாவில ஒரு நிறைவு கிடையாது, ஒரு விதமான குறைவு, ஒரு விதமான விரக்தி. இது ஏன்? பிசாசானவன் இன்றைக்கு உண்டு பண்றான். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இவன் பரிகாரம். அல்லேலூயா. இது சரீர பிரகாரமான பலவீனம்னா எல்லாரும் டாக்டர் தேடி போடுறோம், டாக்டர் போய் பார்க்கிறோம். எல்லாரும் தேடி அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த காரியங்கள்லாம் எப்படி இருக்கு, சரீர பிரகாரமா பலவீனம் இருக்கு, இப்படியா பார்க்கிறோம். ஆனா நம்ம பரிகாரி, நம்ம டாக்டர் கொஞ்சம் வித்தியாசமா. நீ அவரை தேடி போவனா, அவரை தேடி. அல்லேலூயா. இந்த டாக்டர் கொஞ்சம் வித்தியாசமான, நீ அவரை தேடி போக வேணாம். நீ டாக்டர் கிட்ட போயிட்டு நீ உன்னுடைய பலவீனத்துக்காக நீ பணம் கொடுத்து நீ சுகமாகணும். ஆனா இந்த டாக்டர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அவரோட தேடி வருவார், இலவசமாக சொல்லுவார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே, இந்த 7வது மாதத்திலே அந்த பரிபூர்ணமான சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே அது உண்மையான மருந்து. அல்லேலூயா. அந்த ரத்தத்தினாலதான் இந்த இழந்து போன ஆத்துமாக்கள், அந்த பலவீனமான ஆத்துமாக்கள், பலவீனமான ஆத்துமா இந்த மாதத்திலே அது செயல்படும்படியான, சீர்படும்படியான கர்த்தருடைய ஆவியானவர் அதை செயல்படுத்துவார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே இழந்து போகிற, எல்லாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களையும் அது மறுபடியும் உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. வாசிப்பம் எடுத்த ஒரு வாசிப்பம், எபிரேயர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்கால இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, கவனிங்க, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. எந்த விதமான ஆடோ மாடுடைய ரத்தத்தினால் அல்லங்க, நம்முடைய சொந்த ரத்தத்தினால், இயேசுவினுடைய சொந்த ரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். அந்த ரத்தம் நமக்கு என்னங்க செய்து? கவனிங்க, அந்த ரத்தம் 13வது வசனம், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகள் ரத்தம் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், கவனிங்க, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அந்த ரத்தம் எந்த ஒரு, அந்த காளை, வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தை மேல தெளிக்கும் போது அந்த சரீரத்திலே அவங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. உண்மையானால் பாருங்க, இந்த வார்த்தை சொல்கிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் ஒரு வெள்ளாட்டுக்கடா, காளையின் ரத்தம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துமானால், பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திலே பிதாவானவருக்கு, தேவனுக்கு முன்பாக
தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்தின் ஒவ்வொரு மனிதர்களுக்காக ரத்தம் சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. உங்கள் மனசாட்சியில் இருக்கிற பழைய காரியங்கள், எல்லா காரியங்களையும் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டா போதும், மனசாட்சியின் அந்த செத்த கிரியைகள் உங்களை விட்டாகட்டும். அல்லேலூயா. மனசாட்சியின் செத்த கிரியைகள், அந்த வார்த்தையை கவனிங்க, மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அருமையான தேவ பிள்ளைகளே, 7வது மாதத்திலே அந்த புதிய சுத்திகரிப்பை இயேசுவின் ரத்தத்தினாலே, அந்த பரிபூர்ண சத்தியத்தை இந்த 7வது மாதத்திலே கற்றுக்கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கு சரீர பிரகாரமான பலவீனத்திலே நமக்கு சுகமோ சௌக்கியமோ தருகிறது அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய பலவீனங்களிலும் 7வது மாதத்திலே ஒரு புதிய பலத்தை கண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது, பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சத்தியத்தை நாம் வெளிப்படுத்த போகிறோம். ஆமென். விசுவாசித்து இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து காத்திருந்து பலப்படும் போதுதான் உண்மையாகவே இந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிக்கிறீங்க. சத்தமா ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் என்னுடைய பரிகாரம், அவருடைய ரத்தம் தான் என்னுடைய பலம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நிச்சயமாகவே அது விசுவாசிக்கல அந்த வார்த்தைகளை அவர் என்னிடத்திலே கொடுத்திருக்கிற அவருடைய சமாதானம் அது என்னிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பலவிதமான தந்திரமான காரியங்களை பிசாசு அவன் எத்தனைத்து அவன் வேகமா செயல்பட்டான், நிச்சயமாகவே கர்த்தருடைய ரத்தம் எனக்குள்ள இருக்கிறதுனால உண்மையாகவே அதை தடுக்கும்படியான, அவனை முடக்கும்படியான அதிகாரத்தையும் இயேசு எனக்கு தந்தார். அல்லேலூயா. அந்த பரிபூர்ண சமாதானத்திலே, அந்த பரிபூர்ண சமாதானத்துக்குள்ளான், பரிபூர்ண சத்தியத்துக்குள்ளான் இந்த 7வது மாதத்திலே இயேசு என்று செயல்படுவோம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். தேவனுக்கு முன்பாக நிச்சயமாகவே அந்த பரிபூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் நடப்போம், தேவனுக்குள் பரிசுத்தப்படுவோம்.